தென்மராட்சி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தலைமையில் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சாவைச்சிரி சபை பிரதேச சபை செயலாளர் அவர்களுக்கும் அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே நேரம் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையாகவே இந்த பிரதேச சபை பிரதேச சேலம் என்பது 60 GS பிரிவுகளை மக்கள் தொகையையும் அதிகமாக கொண்ட பிரதேசம் என்ற வகையில் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றன. பல மக்களுடைய வேண்டுகோளும் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் கூடுவதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், எமது அரசாங்கத்தால் ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் பெரும்பாலானவை முன்னைய காலத்தில் திரும்பி போன வரலாறு தான் அதிகம் இருக்கின்றன. அதற்கு காரணம், இறுதி தருவாயில் எமது செயற்பாடுகள் இந்த கூட்டங்களினூடாக அனுமதிகளை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைய காலத்தில் உண்மையாக எடுத்துக்கொண்டால் தேர்தல் ஒன்று வரப்போகின்றது. ஆனால் தேர்தல் திணைக்களத்தால் எமக்கு 30ஆம் தேதிக்கு முதல் இவ்வாறான கூட்டங்களை ஒழுங்கமைத்து முடித்துவிட வேண்டும் என்று எங்களுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. அதன் நிமித்தமாக இந்த 30ஆம் தேதிக்கு முன்கூட்டியே எமது வேலை திட்டங்களுக்கான அனுமதியை பெறுவதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்து வெகு சீக்கிரமாக இதை முடித்து அனுமதிக்கான உத்தரவை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காகவும் எமது நிதிகள் அனைத்தும் 0 அளவில் முடிவுறுத்துவதற்காகவும் இந்த கூட்டத்தை வெகு சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அனுமதியை பெற்று அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக நாங்கள் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கோம். ஏனென்றால் இன்று எடுத்துக்கொண்டால் 3 மாதங்களாக குறுகிய கால பட்ஜெட் நிதியில் எமது அரசாங்கம் இயங்கியது. இப்போது புதியதொரு நிதி பட்ஜெட் ஒன்று இன்று வந்திருக்கிறது. அதனை வெகு சீக்கிரமான அனுமதியை பெற்று இந்த நடவடிக்கையை எடுப்பதற்காக இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதற்கான வேலை திட்டங்களை இந்த இடத்தில் மக்கள் மத்தியில் சமர்ப்பித்து, அதே நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினர்களின் அனுமதிகளையும் பெற்றுக்கொண்டு இந்த வேலை திட்டத்தை வெகு சீக்கிரமாக நடத்தி முடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளோம். இது ஒரு தேர்தல், ஒரு அரசியலாக பார்க்காமல் இந்த இடத்தில் அனைவரிடமும் பணிவாக கொள்கிறோம். பல விமர்சனங்கள் இருக்கலாம், பல கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். கருத்து முரண்பாடு கண்டிப்பாக தேவை. அதுதான் புதிய ஒரு படைப்புக்கு ஒரு வித்திடும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொண்டு, அது தனிப்பட்ட ரீதியில் கருத்து முரண்பாடு இல்லாமல் சிறந்த முறையில் இந்த கூட்டத்தை சிறந்த முறையில் வழிநடத்தி சிறந்த முறையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக இவ்வாறான கூட்டத்தை மேலும் மேலும் இதை வலுப்படுத்தி கொண்டு முன்னோக்கி நகர்வதற்கு எமது அரசாங்கம் என்ற வகையில் அரசாங்கம் கொண்டுள்ளது. அதற்கான பூரண ஒத்துழைப்பை நான் இந்த இடத்தில் பெற்றுக் கொடுப்பேன் என்றது. மக்கள் பக்கம் இருந்து மக்களுடைய நியாயங்களை கேட்டறிந்து அரச உத்தியோகத்தர்களையும் ஒருங்கிணைத்து மக்களையும் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எனக்கு கடப்பாடு உண்டு. அந்த வகையில் இதை நான் செவ்வனே நிறைவேற்றுவேன் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு இந்த வேலை திட்டத்திற்கான முன்மொழிவுகளை இந்த இடத்தில் சமர்ப்பிக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். பிரதேசத்தின் பரப்பு 232.19 சதுர கிலோமீட்டர். கிராம அலுவலர் பிரிவுகள் 60, நகர சபைக்குள் உள்ளடங்கும் கிராம அலுவலர் பிரிவுகள் 11, பிரதேச சபைக்குள் உள்ளடங்கும் கிராம அலுவலர் பிரிவுகள் 49, நகர சபைக்குள் உள்ளடங்கும் வட்டாரங்களின் எண்ணிக்கை 11, பிரதேச சபைக்குள் உள்ளடங்கும் வட்டாரங்களின் எண்ணிக்கை 17, குடும்பங்களின் எண்ணிக்கை 28/2/2025 படி 24,610, அங்கத்தவர்களின் எண்ணிக்கை 28/3/2025 படி 73,332, பெண் தலைமைத்துவ குடும்பங்களின் எண்ணிக்கை 5,603, காணாமல் ஆக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை 348, கடற்தொழிலாளர் குழுக்கள் எண்ணிக்கை 680, கடற்தொழிலாளர் சங்கங்களின் எண்ணிக்கை 9, விவசாய குடும்பங்களின் எண்ணிக்கை 5,728, விவசாய சங்கங்களின் எண்ணிக்கை 53, நலன்புரி நிர்மதல் தொடர்பான விவரம். மாசி மாதத்திற்கான கொடுப்பனவு 7,058, புதிய விண்ணப்பங்கள் 3,146, புதிய வீடு தேவையானோர் விவரம் 2,310, வீடு திருத்தம் தேவையானோர் 248. ஒரு நிமிஷம், ஒரு கேள்வி என்னண்டா, இதில் புதிய வீடு தேவையான ஒரு விபரம் வந்து 2,310 போட்டிருக்கிறீங்கள்.
அவைய வந்து இங்கே அந்த வீட்டு திட்டத்தில் இணைக்காதாக்களா இதுவரைக்கும் இணைக்காதாக்கள் 1% கொடுக்காதாக்கள் 2310 ஏற்கனவே கொடுத்தாக்கள் வந்து 248 கொடுத்துருக்குறோம் என்ன வீட்டை திருத்தத்துக்குன்னு தனியாக கொடுக்குறீங்களா இல்லை அந்த 1 மில்லியன் பெறுமதியான 2012 NSTA கொடுத்தது தவிர வீடமைப்பு திட்டத்தால் கொடுத்தது வந்து அந்த 1 மில்லியன் அந்த காசு தானே இது அப்போ இது வரைக்கும் 2024 ஆண்டு வரைக்கும் உங்கள்கிட்ட வந்த காசுல இப்போ ஏதாவது காசு மிச்சம் இருக்கா வீடு கொடுக்கறதுக்காண்டி சரி வீடு திருத்தம் கொடுக்கறது உங்களோட 1% காசும் இல்லை தந்த காசு முழுக்க கொடுத்துட்டீங்களா வீடமைப்பு 2025க்கான ஒதுக்கீடு 1 மில்லியனுக்கான வீடுகள் 55 வீடுகள் 6 மில்லியனுக்கான வீடுகள் 60 வீடுகள் கௌரவ தலைவர் அவர்களே இதிலே அந்த சைவரசம் 6 மில்லியன் ரூபா அப்புறமையான வீடு 60 போட்டிருக்குது இதில் எத்தனை பேர் இந்த வீட்டுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார்கள் ஏன்னா அந்த 6 லட்சம் ரூபாயில் வீடு கட்ட முடியாது அதனுடையால் கடை பேர் அந்த வீட்டை எடுக்கலைன்னு சொல்லி வேறு பிரேசைகளை சொல்லியிருக்கிறார்கள் எனவே 60 விண்ணப்பம் வந்திருக்கா அவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த 6 லட்சம் ரூபாயில் வீடு கட்டி முடிக்க இயலாது அப்போ ஆனால் 10 லட்சம் ரூபா ஒரு வீடு அந்த ஹோம்ஸ் எல்லாம் வந்துருக்குதா எனவே அதில் நாங்கள் தலைவர் ஒரு தீர்மானம் எடுக்கணும் இந்த 6 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு வீடு கட்ட இயலாது எனவே அது சம்பந்தமாக உண்டு 6 லட்சம் ரூபாய் நபருக்கு இதை கொண்டு போவோம் அங்கே தெரிவிப்பேன் டிசிசியில் போட்டு இதுக்கான தீர்மானத்தை 6 லட்சத்துக்குள்ள இப்போ 6 லட்சத்துக்கு கேட்டு வரி 60 வீடு எல்லாம் இருக்குது அதில் எத்தனை அப்ளிகேஷன் வந்தது உங்களுக்கு 7 தான் கேட்டிருக்கீங்க மிச்சம் 53 பேர் என்ன முன்னபிக்கை இல்லை தகுதி இல்லையா தகுதி இல்லையா அல்லது அவர்கள் விண்ணப்பிக்கை இல்லையா காசு காணான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் கேட்குறேன் இந்த 6 மில்லியன் தானே சைவரசம் 6 மில்லியன் அதை வந்து வீட்டுக்காரர் வந்து கேட்கினா இப்போ நீங்கள் என்ன வரையறை வச்சிருக்கிறீங்க எத்தனை குடும்பம் அதில் பங்கத்தவராக இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை நீங்கள் வச்சிருப்பீங்களானே அந்த வரையறை தான் கேட்குறேன் வீட்டு திட்டத்துக்கு என்ன வரையறை இப்போ அவையில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வரையறை என்னண்டா இந்த மீட்டிங்கில் வந்து டிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண வேண்டியது அரசு தரப்பில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கேள்வி கேட்க வேண்டியது நான் இது இன்றைக்கு மாறி நடக்குது நீங்களே அவாவை கஷ்டப்படுத்துறீங்க என்னண்டா நான் இதில் சொல்கிறேன் இந்த 2025 மொத்தமாக 1500 மில்லியன் வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அதில் உங்களோட பிரதேச சபைக்கு உங்களோட பிரதேசத்துக்கு டிஎஸ்க்கு எவ்வளவு மொத்த காசு வந்திருக்குன்னு சொல்லுங்க ஒருக்கா ஏதாவது தெரியுமா 55 மில்லியன்டா 55 வீடுண்டா 1 மில்லியன் படி 550 லட்சம் உங்களுக்கு தந்திருக்கணுமா அதாவது அது என்னடா பட்ஜெட் பாஸ் பண்ணிட்டோம் அப்போ அதில் அது சம்மந்தமாக பிரிச்சுட்டோமா அது காசு வந்து இந்தந்த பிரதேச சபைக்கு எவ்வளோ காசு கொடுக்குறேன்னு பிரித்து உங்களுக்கு கடிதம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ 55 மில்லியன் ரூபா காசு வந்துட்டு அதில் 55 வீடுக்கு நீங்கள் இந்த முறை கட்டாயம் கொடுக்க போகிறீங்க உங்களுக்கு 55 பயனாளிகள் இல்லையா அதுதான் நான் கேட்குறோம் இந்த இது ஒரு நாங்கள் திட்டமாக இருக்க வேண்டிய திட்டம் இந்த சைவரசம் 6 மில்லியன் ரூபாய்க்கான வீடு கட்ட ஒரு திட்டம் அரசாங்கத்தின் அப்போ நாங்கள் இந்த பயனாளிகளை குறைச்சி கொண்டு வீட்டின் கூட்டோடும் அதுக்கான தீர்மானத்தை நீங்கள் எடுக்கலாம் என்னண்டாமா இப்போ நாங்கள் 1 மில்லியனும் ஒரு வீடு கட்ட கொடுக்க போகிறோம் 6 லட்சம் கொடுக்க போகிறோம் 10 லட்சம் கொடுக்க போகிறோம்னு நீங்கள் என்ன கேட்டீங்கண்டா நான் சொல்ல எனக்கு அந்த 10 லட்சத்தை தாங்க இந்த 6 லட்சம் வேண்டாம் அதால் இப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா ஏற்கனவே நீங்கள் ஒரு லிமிட் ஒன்று போட்டு வச்சிருப்பீங்க தானே உண்மையாகவே வறுமை கோடுகளுக்கு உட்பட்டாக்கள் மற்றது அவை இந்த வருமானம் இல்லாதுன்னு வேறு கேட்டகரியாக பிரியுங்கோ அதில் 6க்கு பொருத்தமண்டு பார்த்து அவைக்கு அந்த 1 மில்லியன் பெறுமதியான வீட்டை கொடுங்கோ மிச்சம் அந்த 6 மில்லியன் மற்றும் அந்த 6 மில்லியனுக்கு வந்து ஒரு வருமானம் வரக்கூடிய குடும்பங்களுக்கு அந்த 6 மில்லியனை நீங்களாவே கொடுங்கோ அதுக்குரிய அனுமதியை தாரோம் நாங்கள் இல்லாட்டி அந்த 6 மில்லியன்ன்ற வீட்டுக்கு ஒருத்தருமே விரும்பி வர மாட்டினோம்
எல்லாருமே சொல்லிவிடும் உங்களுக்கு 1 மில்லியன் வீட்டை தாங்கோண்டு. அப்போ அதுக்கு ஒரு க்ரைட்டீரியாவை கிரியேட் பண்ணுங்க. அந்த க்ரைட்டீரியாவை 3 பேரும் அப்ரூவ் பண்ணுறோம். நான் சொல்கிறது சரி தான் ராஜு. இங்கே இது வீட்டு திட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கிறவர் அவர்கிட்ட டீட்டெயில் ஒருக்கா சொல்லட்டுமே. ஓ ஓ சரி, அந்த 6 லட்சம் உங்களுக்கு தர NSTA ஆல தானே? சரி. ஓ இல்லை 10 லட்சம் கொடுத்தாலும் இப்போதைக்கு கட்டையிலாண்டா சாதாரணமாக ஒரு லோட் மணல் வந்து 1 லட்சம் ரூபா. அப்போ 10 லட்சம் நாங்கள் கொடுத்தாலும் அது காணாது கொடுக்கறதுக்கு. அப்போ நீங்கள் இந்த அதை இல்லாடி அந்த 6 மில்லியன் கொடுக்குற அவ்வளவும் திரும்பி போயிடும். உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு அந்த அலோகேஷன் அரசாங்கத்தால ஒரு வரையறை விதிச்சிருந்தானே அந்த திட்ட பணிப்பாளர்கிட்டயே கேட்போம் என்னென்ன வரையறைகளை டிஎஸ்க்கு தெரியும் தானே. என்னண்டா நீங்கள் அந்த சைவசம் கொஞ்சம் இருங்க, விளங்க அவசரப்பட வேண்டாம். நாங்கள் உங்களை என்ன எண்ணெயில் சைவசம் 6 மில்லியனில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு நாங்கள் கொடுக்க இல்லாதா அதாவது ஃபோர்ஸ் பண்ணியாவது அந்த 10 லட்சம் கேட்குற ஆக்களுக்கு அதில் பணக்காரரா அல்லது வருமானம் கூட உள்ள ஆக்களுக்கு அந்த சைவசம் 6 மில்லியன் வீட்டு திட்டத்தை கொடுக்க இல்லாதா? ஓ அப்படியானாங்களும் இந்த சைவசம் 6 மில்லியன் உள்ளாங்களே கொடுங்க. என்னடப்பா இந்த 1 மில்லியன் வரையறையோ சைவசம் 6 மில்லியன் வரையறையோ கூட்டங்களுக்கு கூட்டுறதா இருந்தால் அந்த முடிவு பாராளுமன்றத்திலாம் எடுக்கணும். இங்கே நாங்கள் எடுக்கிற அப்ரூவலால் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு 2 மில்லியனை 1 மில்லியனை கூட கொடுக்கலாது. நான் சொல்கிற சரி தான் ராஜுவன். என்னடா இல்லாத டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுக்கணும். சகல பிரதேச செயலகங்களுக்கும் அந்த 1 மில்லியனை 1.5 மில்லியன் ஆக்கிறதாகவும் தசமாற உண்டாக்குறதாகவும் முடிவெடுக்கணும். இவையெல்லாம் ப்ரொஜெக்ட் இவை நாங்கள் மாற்ற இல்லாது. இப்போ டிசிசி மீட்டிங்கில் அப்ரூவல் எடுக்க இல்லாது. அதால் நீங்கள் அதை கொடுக்குற வேலையை பாருங்க. அல்லது இதை நீங்கள் கொடுக்குறத நிப்பாட்டி போட்டு கௌரவ தலைவர் ராமலிங்க சந்திரசேகருக்கு ஒரு கடிதம் மூலமாக 3 பேரும் ஓகே பண்ணி கொடுப்போம். அந்த 1 மில்லியனை கூட்ட சொல்லி 15 லட்சமாகவும் சைவசமாரையும் திருப்பி 1 மில்லியனாக கூட. ஆனால் அது இம்பாசிபிள். காணாது. ஓ இல்லை அதான் பதில கேட்பேன் அவர்கிட்ட படிவாக சொல்லுங்க. இது வந்து 2 வீடுகள் திட்டம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முதல் திருமணம் செய்த வரைக்கும் மட்டும்தான் முதல் திருமணம் செய்த வரைக்கும் மட்டும்தான் வீடுகளுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதில் வந்து 10 லட்சம் 6 லட்சம் வீடு வந்து முதலாம் கட்டவரும் 2ஆம் கட்டவருக்கு தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு 6 லட்சம் ரூபா வீடு வந்து 340 சதுர அடியில் கட்டலாம். 6 லட்சத்துக்கு முதலாம் கட்டவர் 2ஆம் கட்டவருடைய 340 சதுர அடியில் கட்டலாம். அதில் 10 லட்சம் வீடு வந்து 3ஆம் கட்டவருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கட்டலாம். அது வந்து 6 குறைஞ்சது 540 சதுர அடிக்குள்ள கட்டவும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போ நிதி போராது என்ன தெரியும். அப்போ 6 லட்சம் வீடு வந்து குறைஞ்சது 2 இருக்கிற வரைக்கும் அந்த நிபந்தனை உறுப்பிட்ட நிபந்தனைக்கு பூர்த்தி செய்யக்கூடியாக இருக்கணும். அதை அதை விரும்பி எடுத்தால் நாங்கள் அந்த காசுக்கு கூடியாக இருக்கிறோம். இது என்னன்னா நாங்கள் ஸ்பெஷல் அப்ரூவல் எடுத்து 3ஆம் கட்டவரும் யாரும் விரும்பி கேட்டால் 6 லட்சம் வீடு கொடுக்கலாம். 3ஆம் கட்டவருக்கு வந்து 6 லட்சம் வீடு கொடுக்குறது பிரச்சனையே இல்லை. எங்கள்கிட்ட பிரச்சனை வந்து அந்த 6 லட்சம் காணாதுன்றது தான். அந்த காணாதுன்றதை இப்போ நீங்கள் இரண்டும் ஒரே மினிஸ்ட்ரி அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுது என்றால் நாங்கள் இந்த க்ரைட்டீரியாவை மாற்றி 2ஆம் கட்டவரோ 3ஆம் கட்டவரோ அடிப்படை 10 லட்சம் என்றதாகவும் தச்சமே 3ஆம் கட்டவர் 4ஆம் கட்டவர்ன்றா 15 லட்சம் என்றதாக கூட்டி கேட்டு ஒரு பிரதேச முடிவா இல்லையோ நான் சொல்கிறேன் சார் ராஜுவன் கூட்டி கேட்டு நாங்கள் அப்படி இல்லாட்டியும் இல்லை இதில் இந்த இல்லை பார்லமெண்ட் உறுப்பினர்கள்ட விருப்பத்துக்கு அமைய மக்கள்கிட்ட விருப்பத்துக்கு அமைய மக்கள் என்ன சொல்கிறீங்க இதை பற்றி மக்கள்கிட்ட பக்கத்துலேருந்து ஒரு சொல்லுங்க. வெண்ணிமை இந்த டிக்டாக் மாதிரி கிடக்குது. மக்கள் என்ன சொல்கிறீங்க? மக்கள் கடனாளியா வந்து அவையில் தற்கொலைக்கு வீட்டு விரும்பி பிரதேச சபை மீட்டிங் முடிவா எடுக்கிறது நல்லம் என்னென்றால் 1 மில்லியன் கூட காணாது. நாங்கள் அந்த லட்சத்திலேயே வீடு சொல்றேன் என்னென்றால் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நிலையில் இது சர்க்குலராக முதலே வந்திருக்குது. முந்தைய தொடக்கம் இது நடந்து கொண்டு இருக்கிறது இந்த பட்ஜெட்டில். ஆனால் அரசாங்கத்திட்ட உண்மையாகவே பெரிய அளவில் நிதி இல்லை தானே. உண்மையாகவே வங்குரோத்தடைஞ்ச நாட்டுக்குள்ளே இருந்து தான் இந்த சேவையை செய்கிறான். சரியோ எதிர்வருங்காலத்தில் இதை கூட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. உண்மையாகவே இதெல்லாம் எதிர்வருங்காலத்தில் நிதானமாக கையாள வேண்டிய பொறுப்பு இருக்குது. எல்லா டைம் மக்கள்கிட்ட அரசாங்கத்திட்டையும் உங்களோட வரிப்பணம் தான் இந்த பணத்தை தான் செய்கிறோம். அரசாங்கத்திட்ட பணம் இல்லை, எங்களோட பணம் இல்லை. இது வந்து உங்களோட பணம்.
அதை இயன்றளவு அந்த நிதியில் செய்கிறோம். இதில் 55 வீடு கொடுத்தா போட இல்லாட்ட வீட்டு பிரச்சனையும் தீர போகிறது இல்லை. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உண்மையாகவே வீட்டு திட்டம்ன்றது உண்மையாகவே இந்த கடனாளிகள் ஆக்குற மாதிரி தான் இருக்குது திட்டங்களே. அதை புதிய நடைமுறை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. இப்போ ஆட்சி அமைச்சிருக்கிறோம், பட்ஜெட் ஒதுக்கி இருக்குது இந்த நிதியில். ஆனால் இந்த நிதி வந்து திரும்பி போகக்கூடாது தானே, மக்கள்கிட்ட ஏதோ வகையில் பெற்று கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சிறிய நிதி என்றாலும் உண்மையாகவே இன்றைக்கு 1 லட்சம் இல்லாமல் எவ்வளோ நிற்கிறான். அதை எதிர்வரும் காலத்தில் இந்த பிரேர நிலைவியல் எடுக்கணும் எல்லாருமா சேர்ந்து. இந்த 6 லட்சத்தை கூட்டுறதுக்கு அல்லது அந்த நிதி தான் இருக்குதுண்டா மேலே கூட்டி இஞ்சால அதை கொடுங்க. இப்போ மேலதிகமான விண்ணப்பம் இல்லைன்னு சொன்ன